ஹலோ மக்களே! எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு நம்புறோம். ஆமாப்பா மஞ்சு, நாங்க எல்லாரும் சூப்பரா இருக்கோம். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம்ங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, காலையில வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு குளியல் போட்டு வெளியில வந்து பார்த்தாக்க, நம்ம அஜோ வந்து வீட்ட சுத்தி அலங்காரம் பண்ணி வச்சிருக்காரு. "என்னடா?" அப்படின்னு கேட்டா, "அம்மா அன்னைக்கு கார்த்திகை தீபம்னு சொன்னேன்." "ஆமா சொன்னேன்." அடுத்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் வருது. "ஆமா வருது." "அதுக்கு தான் இன்னைக்கு எனக்கு லீவு. நான் அதனால எல்லா வேலையும் முடிச்சு வச்சுடுறேன்." அப்படின்ட்டு வீட்டை சுற்றி அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எனக்கு சந்தோஷமாக தானங்க இருந்துச்சு. சின்ன பிள்ளையா இருக்கும்போது நாங்களும் இந்த மாதிரி ஓடி ஓடி எல்லாம் செஞ்சுருப்போம். கரண்டே இல்லாமல் இருக்கிறப்ப மெழுகுபத்தி பொருத்தி வச்சு ஸ்டார் போட்ட ஒரு ஞாபகமெல்லாம் எங்களுக்கும் இருக்குது. என் பிள்ளை இந்த அளவுக்கு பண்ணுறானே அப்படிங்கும்போது சந்தோஷமாக தான் இருந்துச்சு. என்னென்னா இந்த வேலையெல்லாம் நான் தாங்க பார்த்துட்ருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி லைட் போடுறது, செட் பண்ணுறது எல்லாமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இன்றைக்கி வந்து எனக்கு வேலை இல்லை. அதுக்கு பதிலாக என் பையன் வந்து போட ஆரம்பிச்சிட்டான். எங்கள் மச்சானே ஆச்சரியப்பட்டு போயிட்டாரு. "என்னப்பா நீ தான் ஏதோ சொல்லிக் கொடுத்து செய்கிறேன்னு நினச்சேன், நீ சொல்லலையா?" அப்படின்னு கேட்டார். "எங்கே சொல்கிறதுக்கு நேரம் இருக்குது, வேலை செய்யவே நேரம் இல்லை." அப்படின்னு சலிச்சுக்கிட்டேன். சரி பரவாயில்ல, நானும் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவருமே வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாருங்க. இடையில பார்த்தீங்கன்னா, பிங்கி பாப்பாவுக்கு கப்பை வறுத்து வத்தல் போட்டு கொடுங்க அப்படின்னா அந்த வேலையும் பார்த்துட்டேன். எங்கள் அப்பாவும் அம்மாவும் வந்திருந்தாங்க. அதனால சரி சிக்கன் சமைக்கலாம் அப்படின்ட்டு நார்மலா வைக்கிற குழம்பு வச்சா, எங்க அப்பாவுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அது இப்ப எங்களுக்குமே பிடிக்க மாட்டேங்குது. கொஞ்சம் வேலை அதிகம் தான், கஷ்டம் தான். அது நான் இருந்தாலும் பரவால்ல அப்படிங்கிற மாரி சிக்கன வந்து நல்லா வறுத்ததாங்க அதுக்கப்புறம் குழம்பு வைக்க வேண்டியதா இருக்கு. கேரளா ரெசிபி முக்கால்வாசி அந்த மாரி தான் இருக்கும். சிக்கன் வந்து அப்படியே அப்படியே போட்டு குழம்பு வைக்கிறது அதிகமா கிடையாது. எல்லாமே இந்த மாரி வறுவல் பண்ணி அதுக்கப்புறம் குழம்பு வைக்கிறது தான் இருக்கும். நம்மளும் அதான் பண்ணிட்டுருக்கோம். ஏற்கனவே நம்ம ரெசிபியெல்லாம் போட்டிருக்கனால அதெல்லாம் எடுக்கவே இல்லங்க. ஒரு பக்கம் இது ரெடி ஆயிட்டுருக்கா, ஒரு பக்கம் அது ரெடி ஆயிட்டுருக்கு. அது ஒரு பக்கத்த வச்சு விட்டுட்டு எங்க அம்மா சொன்னாங்க, "எனக்கு அவரைக்காய் வேணும். நீ பறிச்சுட்டு வந்து குடு" அப்படின்னு. "நீ வாம்மா மேலே போய் பறிச்சுட்டு வரலாம்" அப்படின்னு சொன்னேன். "எங்க எனக்கு கால் வலிக்குது, என்னால வர முடியாதுப்பா" அப்படின்னாங்க. சரி அதுவும் உண்மைதான். நம்மளே போய் பறிச்சுட்டு வருவோம் அப்படின்ட்டு நான் மேலே போயிருந்தேங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அவரைக்கொடி வந்து ஒரு 2 செடி பட்டு போயிருச்சு அப்படின்ட்டு. மத்ததுலலாம் காய்க்குதுங்க. அதுலேருந்து தேவையான அவரைக்காய் பறிச்சாச்சு. எனக்கு வந்து பருப்பும், அவரைக்காவும் மட்டும் போட்டு ஒரு சாம்பார் வைப்போம் பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்குங்க. எனக்கு அப்படி வைக்கிறது பிடிக்கும். வேற எந்த காயும் போடக்கூடாது. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, பருப்பு, அதுக்கப்புறம் அவரைக்காய் போட்டு ஒரு குழம்பு வச்சு, சாம்பார் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டா இருக்கும். சைட் டிஷ்ஷா வந்துட்டு அப்பளம் வச்சா இனியும் டேஸ்ட்டா இருக்குங்க. நான் வந்துட்டு மறுபடியும் சமைக்க போயிட்டேனுங்க. ஒரு பக்கம் அந்த நம்ம பெரிய உருளி இருக்கு பார்த்தீங்களா, அதில போட்டு வறுத்தா தான் சரிப்பட்டு வருன்ட்டு அத தாங்க சமைச்சிட்ருக்கேன். எங்க அம்மா பாருங்க, "கொசுவா வளர்த்து வச்சிருக்க நீ வீட்ட சுத்தி" அப்படிங்கிறாங்க. ஒரு கொசு வந்ததுக்கே இப்படி சொன்னா என்னம்மா பண்றது? நம்ம வீட்டுக்கு பின்னாடி வாய்க்கா வேற போயிட்டுருக்கு. தண்ணி ஓடுறனால அடிக்கடி கொசுவெல்லாம் வருமுங்க. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் அதுக்கு இந்த சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு சரி கட்டி வச்சுக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம அஜோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டாரு. குளிச்சுட்டு வந்துட்டு எல்லாம் மேலெல்லாம் துவட்டிட்டு வந்துருவாரு. இருந்தாலும் அம்மாட்ட வந்து செல்லம் கொஞ்சுறதுக்கு செல்லம் கொஞ்சி தானே ஆகணும் அப்படிங்கிற மாரி, "அம்மா தலைய கொஞ்சம் துவட்டி விடுறியா? தண்ணி இருக்கா? பாரும்மா" அப்படின்னு சொல்லிட்டு வருவான். சின்ன பிள்ளையில அந்த பழக்கம் இருக்குங்க. நானும் போய் எல்லாம் பார்த்து தொடச்சு விட்டுட்டு, அப்படியே என் பிள்ளைக்கு ஒரு முத்தமும் குடுத்துட்டு, "டேய் போடா நீ போய் காய வச்சுக்கோடா" அப்படின்ட்டு அனுப்பிச்சு விட்டுட்டு, மறுபடியும் நம்மளுடைய வேலையில இறங்கியாச்சுங்க. சமையல் அப்படிங்கிறது ஒரு கலை தானுங்க. கலைன்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. பார்த்து பார்த்து எல்லாமே நல்லபடியா செய்யணும். இல்லாட்டி வாயில வச்சு சாப்பிட முடியாத அளவுக்கு ஆயி போயிரும். என் வீட்டுக்காரர் சொல்லுவாரு, "நீ நல்லா தான் சமைப்ப, சூப்பரா சமைப்ப. ஆனா ஒரு சில நேரத்தில சமைச்சேன்னு வச்சுக்கவேன், எங்களால சாப்பிடவே முடியாது" அப்படின்னு. உண்மதான். அது எல்லாருக்கும் நடக்கிறது தான். எனக்கு மட்டுமா? "அத ஏன் நீ சொல்லாம இருக்கலாமே" அப்படின்னு நினைக்கலாம். சொல்றதுனால எந்த தப்பும் தோணல. அதான் சொல்லிட்டேனுங்க. இங்க பார்த்தீங்களா, முடிய வந்து இங்க வரைக்கும் நான் வளர்க்க போறேன். இந்த மாரி ஸ்டைல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டார்ச்சருங்க. சரி ஏதாவது பண்ணுடா அப்படின்னு விட்டாச்சு. அவங்க ஸ்கூல்ல என்னன்னா ஃபோன் போட்டு முடி வளர்க்கக்கூடாது யாருமேவும். முடியெல்லாம் நல்லா ஒட்ட வெட்டிட்டு தான் வரணும் அப்படிம்பாங்க. எங்க இந்த இப்போ உள்ள பசங்க கேட்குறாங்களா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவங்ககிட்ட சொன்னா, "இத்தன நாளும் உங்க விருப்பப்படி வெட்டி வெட்டி எங்கள மொட்டை அடிச்சு முடிய வெட்டிட்டு வந்தீங்க. இனியாச்சும் எங்க விருப்பத்துக்கு ஏத்த மாரி முடிய வெட்டிக்கிறோம். அதனால கொஞ்சம் ஒரு சான்ஸ் குடுங்க" அப்படின்ட்டு அதுக கெஞ்சுது. யார் பக்கம் நியாயம் இருக்கு, யார் பக்கம் கேட்கறதுன்னு தெரியாம ஆயிப்போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கொஞ்சம் வெள்ளனாவே சாப்பிட்டுட்டு எங்க அம்மா அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரணும் அப்படின்ட்டு எல்லாருமே சாப்பிட உட்காந்தாச்சு. கப்பக்கிழங்க அவிச்சதும், சிக்கன் குழம்பும் தானங்க வச்சிருந்தோம். அதான் நாங்க உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம். எங்க அப்பா, அம்மா, நானு, அஜோ, மச்சான், பிங்கி நாங்க எல்லாரும் தான் சாப்பிட்டுட்ருக்கோம். "டயர்டா இருக்குமா, நான் வரல" அப்படின்னு சொன்னோம். இருந்தாலும், "இல்ல, இல்ல நீங்க வாங்க வீட்டுக்கு, பக்கத்துல தான இருக்கு" அப்படின்ட்டு கூப்பிட்டாங்க. சரி போயிட்டு வந்துருவோம். அவங்க ஆசைய ஏன் கெடுக்கணும் அப்படின்ட்டு கிளம்பிட்டோமுங்க.
என் அஜா வந்து வீட்ட சுத்தி லைட் போட்டு இதெல்லாம் பண்ணி வைக்கவும் ரொம்ப சூப்பரா இருக்கு. அங்க வந்து யார் பண்றது? உங்க மஞ்சு அம்மா இருக்கும்போது, உங்க மஞ்சு அம்மா தான் இந்த மாரி குடிசை வீடு செய்யிறது, அதில ஸ்டார் போடுறது, இந்த மாரி அலங்காரமெல்லாம் பண்ணிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் யாருமே பண்றதில்லடா. அதனால இந்த தடவ நீயே வந்து பண்ணி குடுத்துரு அப்படின்ட்டு நம்ம அஜாட்ட சொல்லவும், அஜாவுக்கு அப்படியே பெருமை. யா! என்கிட்ட சொல்லிட்டாங்களா? நானே பண்ணி குடுத்துர்றேன். ரெடியா இருக்கான். அம்மா வாங்க போலாம், வாங்க போலாம் அப்படின்ட்டு. டேய் நான் பாத்திரமெல்லாம் கழுவி வச்சுட்டு வரேன்டா அப்படின்னதுக்கு, 6 பேருமா சேர்ந்து கழுவுவோம். நீ ஒரு ஆளா கழுவுனா சீக்கிரம் தீராது அப்படின்ட்டு எல்லாருமே சேர்ந்து எல்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டு வந்தாச்சுங்க. பல்பு போட்டிருக்கேன், பல்பு போட்டிருக்கேன்னு நீ சொல்லிட்டு தானேப்பா இருந்த. எங்கப்பா காமிக்கவே இல்ல அப்படின்னு யாரும் கேட்டக்கூடாது இல்லையா? அதான் பார்த்துக்கோங்க. நம்ம அஜய் வந்து அவனோட பிளானுக்கு தகுந்த மாரி போட்டிருக்கான். இந்த மரத்தில சுத்தி வைக்கிறது, வீட்ல இருந்தா இந்த மாரி போடுறது, எல்லாம் சூப்பரா தாங்க இருக்கு. வீடியோல பார்க்குறத விட நேர்ல பார்க்குறப்போ ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்ம வீடு வேற பெயிண்ட் வேற அடிச்சிருக்குமா, அதுக்கும் அப்படியே டக்குன்னு நல்லா பளிச்சுன்னு தெரியுதுங்க. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. சுத்தி போட்டுருவோமா? அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த லைட்டு போட்டுட்டோம். "இன்னைக்கு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு போவோம்" அப்படின்ட்டு, கொஞ்ச நேரம் அங்க உட்காந்து பேசிட்டு இருந்தோம். பழைய கதை தான் பேசுறோம். வேற என்ன? எல்லாரும் திண்ணையில ஒட்டுக்கா உட்காந்தோம் அப்படின்னா, அந்த பழைய கதை பேச வேண்டியது தான். உட்காந்து அப்படி போட்டோம், இப்படி போட்டோம், நாங்க அப்படி செஞ்சோம், இப்படி செஞ்சோம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு உங்க கூட ஷேர் பண்றேன். அதாவது இந்த நட்சத்திரம் பேப்பர்ல ஒட்டி இந்த மாரி தொங்க விடணும். எங்க வீட்ல கரண்ட் இல்ல. அப்ப அதுக்குள்ள எப்படி லைட் எரியும்? அப்ப வந்து சிம்மினி விளக்கு இருக்கும் பார்த்தீங்களா? குட்டியா ஒரு கிளாஸ் போட்டு மண்ணெண்ணெய் ஊத்தி திரி போட்டு, அந்த திரி தூண்டி விடுவாங்க. அந்த மாரி விளக்குல போட்டு நடுவுல ஒரு இத வச்சு நான் அதுக்குள்ள வச்சு விட்டுட்டேங்க. ஏன் கேட்குறீங்க? அது மடார்னு தீ பிடிச்சிருச்சு. பேப்பரெல்லாம் எரிஞ்சு போச்சு. ஒரே வருத்தமாயி போச்சு. என்னடா எனக்கு வந்த சோதனை அப்படின்ட்டு ரொம்ப அழுதுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆ மறு வருஷம் பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்துருச்சு. கரண்ட் வந்து நாங்க எங்க வீட்ல இந்த மாரி லைட் போட்டே கிறிஸ்மஸ வந்து அந்த பல்பெல்லாம் அலங்காரம் பண்ணி ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. இனி வந்துட்டு நாளைக்கு கார்த்திகள் வருது. அதனால வீடெல்லாம் சுத்தம் பண்ணி நாளைக்கு மறுபடியுமே தொடச்சு கூட்டி அள்ளி போட்டு விளக்கு போடுறதுக்கு ரெடியா இருக்கோம்ங்க. நாளைக்கு வந்துட்டு 5 விளக்கு போடணுமா? பரணி விளக்கு, நாளை கழிச்சு கார்த்திகை. அப்படிதானங்க. தொடர்ந்து 3 நாள் விளக்கு போடணும். அதனால எல்லாமே ரெடி பண்ணணும். அது ஒரு பக்கம் இருக்கு. அதனால இன்னைக்கு சமைச்சதெல்லாம் கையோட சாப்பிட்டு முடிச்சு, மிச்சம் இருந்தத அம்மா வீட்டுக்கு எடுத்துட்டு போயாச்சுங்க. அம்மா அவங்க வந்து விளக்கு போட மாட்டாங்க. நம்ம தான் விளக்கு போடுறது. அதனால சரி நம்ம வீட்ல இல்லாம இருந்தா போதும் இல்லையா? 3 நாளைக்கு நான்வெஜ் எடுக்காம இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாரி கிளம்பிட்டோம். நாங்க வந்துட்டு ஸ்டாரு, லைட்டெல்லாம் வாங்குனப்ப எங்க அப்பா, அம்மாவுக்கு ஒரு ஸ்டார் வாங்கியிருந்தோம். இது நம்மளுக்கு வாங்குன அதே ரெட் கலர் தான். அவங்களுக்கும் அதில ஒண்ணு வாங்கியிருந்தோமுங்க. அதான் எங்க அப்பா, அம்மாட்ட குடுத்துட்டு இருந்தேன். ரொம்ப சூப்பரா இருக்கு. உள்ள லைட் போட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோமுங்க. எங்க அப்பா வந்துட்டு என்ன சொல்றது? எ இந்த எல்இடி பல்ப் இருக்கும் பார்த்தீங்களா? அது போட்டா இனி நல்லாயிருக்கும். அந்த மாரி வாங்கியிருக்கலாம் அப்டின்னாங்க. எங்க அம்மா சொல்லுச்சு, "சரி பிள்ள வாங்கி குடுத்ததே பெரிய விஷயம். அதுக்கு 1000 குறை கண்டுபிடிக்க கூடாது. வாங்க கிளம்புங்க" அப்டின்ட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. நாங்களும் சரி போவோம் அப்டின்ட்டு இருக்கும்போது, எங்க அப்பா "இன்னி கொஞ்ச நேரம் உட்காருங்க, பேசிட்டே போவோம்" அப்டின்ட்டாரு. சரி வாங்கப்பா கொஞ்ச நேரம் பேசுவோம் அப்டின்ட்டு, எவ்வளோ நேரம் தான் பேசுறது? கிளம்புங்க வீட்டுக்கு போய் நீ அடுத்து பேசலாம் அப்டின்ட்டு, போற பாதையில பார்த்தீங்கன்னா, ஆ டீ குடிக்கணும். அதனால சுக்கு காப்பி வாங்கிக்கோ, இல்லாட்டி பால் வாங்கிட்டு வாங்க அப்படின்னாங்க. சரி அப்படின்ட்டு அதையுமே வாங்கிட்டு ஒரு வழியா எல்லாருமே கிளம்பியாச்சுங்க. இந்த நைட்டு நேரத்தில எல்லா வீட்லயுமே ரொம்ப ஜெகஜோதியா இந்த டிசம்பர் 1ஆம் தேதியே ஸ்டார் எல்லாம் போட்டு ரொம்ப சூப்பரா வச்சிருக்காங்க. ரொம்பவே அழகா இருந்துச்சுங்க. எல்லா வீடும் ஒரு வீடு கூட விடாம எல்லா வீட்லயுமேவும் கலர் கலரா லைட் போட்டு சூப்பரா வச்சுருவாங்க. "என்னப்பா இப்படி வந்து சர்ருன்னு போறான்" அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. அந்த வண்டி திருப்புறதுக்குள்ள அந்த பைக்குக்காரன் வந்து உள்ள நுழைஞ்சு போறானுங்க. பயமா இருந்துச்சு. என்னத்த சொல்ல யாருன்னு கூட தெரியாது இருட்டுக்குள்ள. நம்ம தான் சூதானமா ஒதுங்கி நின்னுக்கிறணும். ரொம்ப பயமா வேற இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு வழியா வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து எங்க அம்மா, எங்க அப்பா எல்லாருமே அங்க பல்பு போடுறது எல்லாம் எடுத்து வச்சிருந்தாங்க. ஆஜா களத்துல இறங்கிட்டாரு. நான் போய் டீ போட்டுட்டு வந்து எல்லாருக்கும் குடுத்துட்டேன். என்னன்னா நாங்க வெள்ளனா ஒரு 6 மணிக்கெல்லாம் சாப்பிட்டோமா, அதனால இப்போ வந்து டீ போட்டு குடிச்சுக்குருவோம் அப்படின்ட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு அவனுக்கிட்ட குடுத்துட்டு, "நீயே பார்த்துக்கடா, நான் போய் டீ போடுறேன்" அப்படின்ட்டு கிளம்பிட்டேங்க. பால் வாங்கிட்டு வந்திருக்கோம். இனி போய் டீ போட்டுட்டு வருவோமா? நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரக்குள்ளயுமே அந்த பல்பெல்லாம் எடுத்து அந்த சைடுல போட்டு, அங்க மேல போட்டு எல்லாமே தொங்க விட்டு நல்லா லைட் போட்டு அழகா மாத்திட்டானுங்க. ஸ்டாருக்கு வந்துட்டு ஒரு கனெக்ஷன் குடுக்கணும். பல்பு மட்டும் தான் இருக்கு அப்படின்னு எங்க அப்பா சொன்னாரு. அவன் வந்து அது எல்லாமேவும் கரெக்ட் பண்ணி செட் பண்ணிட்டான். எங்க கத்துக்கிட்டானே தெரியலங்க. இந்த பசங்க என்னென்ன பண்றாங்க அப்படிங்கிறது அவங்க செய்யும்போது தான் தெரியுது. நம்ம தான் நெனச்சுட்ருப்போம் எதுவுமே தெரியாது அப்படின்ட்டு. ஆனா பிள்ளைக எல்லாரும்
நல்லா விவரமா தாங்க இருக்காங்க. பாருங்களேன், புதுசா ஒரு கனெக்டர் எடுத்து அந்த வயர்ல கனெக்ட் பண்ணி, அத வந்து அங்கனக்குள்ள ப்ளக் குத்தி, அதுக்குள்ள வந்து பல்பு போட்டு அழகா மாட்டி செட் பண்ணி குடுத்துட்டான். எங்க அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம். எனக்கு தான் ஒரு ஆம்பள பையன் இல்லன்னு அடுத்து வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். என் பேரன் வந்து இவ்வளோ அழகா பண்ணியிருக்கானே அப்படின்ட்டு. என்னன்னா நாங்க 2 பொம்பள பிள்ளை இல்லையா? அதனால ஒரு அப்பாவுக்கு ஒரு ஏக்கம் இருந்துச்சு. ஒரு பையன் இருந்தா நல்லாயிருக்கும், பையன் இருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. நான் பொறந்து 8 வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு தங்கச்சியே பொறந்தா. அது பையனா இருக்கும், பையனா இருக்கும்னு வேண்டிட்டு இருந்தாங்க. கடைசியில அதுவும் பொண்ணா போச்சு அப்படின்ட்டு எனக்கு ஒரு பையன் இல்லையே அப்படின்னு ஒரு ஏக்கம் இருந்துச்சுங்க. அது பொம்பள பிள்ளை பெத்தவங்களுக்கு இருக்கும். அது இப்ப பிறந்தவன் தான் என்னோட பையன். அப்போ அப்பாவுக்கு வந்து ஒரு டபுள் சந்தோஷம். என் பேரன் அப்படிங்கிறது ஒரு பெருமைன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்க வந்துட்டு அது அம்மா வீட்டு பக்கத்துல தாங்க மாதா சர்ச் இருக்கு. அங்க போய் பார்த்தோம். அங்க போய் பார்த்தாக்கா கலர் கலரா அழகழகா வச்சிருந்தாங்க ஸ்டாரு. பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சு. அதையும் கொஞ்ச நேரம் பார்த்து ரசிச்சுட்டே இருந்தோம். நல்லா பனி விழுகுதுங்க. குளிர் வேற. அதிக நேரம் இங்க நிக்க முடியாது. நம்மளுக்கு அதுக்கான கெப்பாசிட்டியே கிடையாது. சரி வாங்க வீட்டுக்கு கிளம்புவோம் அப்படின்ட்டு ஒரு வழியா எல்லாரையும் கூப்பிட்டுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டோம். அம்மா வீட்ல இருந்து நடந்து வர தூரம் தாங்க. அதனால பரவால்ல. அந்த சர்ச்சுக்கு பின்பக்கம் தான் அம்மா அவங்க வீடு இருக்கு. அதனால நம்ம வந்து முன்னாடி இருக்கோம். அம்மா அவங்க வந்து சர்ச்சுக்கு பின்னாடி இருக்காங்க. அப்புறம் என்னப்பா வீட்டுக்கு வந்தாச்சு. இது என்னோட பொண்ணு. நான் இவங்களோட பொண்ணு. அதாவது எங்க அம்மா, நான், என் பொண்ணு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஓகேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கலாமா? எல்லா உறவுகளுக்கும் நன்றி, வணக்கம். பபாய் உறவுகளே!